தெய்வீக இல்லற வாழ்வு. கருத்து 13. வரதட்சணையால் வாழ்வை தொலைத்தவர்கள். ஒரு திருமணம்னா ஒரு ஆண் வேலை செய்யக்கூடியவரா, வீட்டுக்கு சம்பாதிச்சுட்டு வருவாரா, அவ்வளோதான் பார்க்கணும். அதே நேரத்தில் அந்த பெண் சமையல் வேலை நல்லா பார்ப்பாங்களா, வீட்டில் எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்குவாங்களா, முடிஞ்சா அவங்க போய் வெளியில் வேலை பார்க்கட்டும். இவ்வளவுதான் நம்ம பார்க்கணுமே தவிர, தேவையில்லாமல் பணம், நகை, வரதட்சணை அப்படின்னு பல பேர்களில் இழுத்துட்டு அவங்களோட வாழ்வை ஒரு சண்டைகள் நிறைஞ்ச ஒன்றா மாத்திடுறாங்க. ஆரம்பத்திலேயே பணம், நகை அப்படின்னு பிரச்சனையோட ஆரம்பிக்கும் போது தானாவே என்ன ஆயிடும்னா, வரதட்சணைங்கிற பேர்ல நம்ம அப்பா அம்மாவுக்கு இவங்க தொந்தரவு கொடுக்குறாங்களே அப்படின்னு அந்த பொண்ணு நினைப்பாங்க. அப்படி ஒரு நினைவு அவங்க மனசுல வந்துட்டாலே உங்களை எப்படி மரியாதையோட நடத்துவாங்க? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். முன்னாடியே நகை வரதட்சணை அப்படின்னு கேட்டாங்கன்னா பெண்ணுக்கு சொத்துன்னு தரமாட்டாங்க. பசங்களுக்கு மட்டும்தான் சொத்துல பாகம் கிடைக்குமே தவிர பெண்ணுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த காலத்து நடைமுறை அப்படியா இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப சட்ட திட்டங்களால பெண்ணிற்கும் ஆணுக்கு இணையா சொத்துல பங்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இனிமே வர்ற காலத்திலேயாவது அந்த வரதட்சணைங்கிற அந்த பேச்சுக்கிட்டே போகாதீங்க யாரும். அவங்கவுங்க அப்பா அம்மா எப்படி பசங்களுக்கு சொத்து பிரித்து கொடுக்குறாங்களோ அதே நேரத்தில் பெண்ணுக்கும் அதே மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு விட்டுருங்க. அதுதான் நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்தாலும் நம்ம மேலே மரியாதையோடு இருப்பாங்க. மீதி நகைகள் அது அவங்கவுங்க விருப்பம். அவங்கவுங்க பொண்ணுக்கு அவங்க எப்படினாலும் கொடுத்துக்கிட்டோம். நமக்கு என்னன்னா நமக்கு பொண்ணு வந்தால் போதும். அந்த மாதிரி நீங்கள் இருந்து பாருங்க, உங்கள் வீட்டில் எப்போதுமே சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வரதட்சணைங்கிறத ஒரு காரணமாக வச்சு உங்கள் குடும்பத்துக்குள்ள மனக்கசப்பை ஏற்படுத்திக்காதீங்க. வரதட்சணைக்காக ஆசைப்படுறவங்களுக்கு 4 விதமான கருத்துக்கள் சொல்கிறேன். முதலாவதா, வரதட்சணை எதிர்பார்க்கக்கூடிய மாமனார் மாமியார் அவங்க கவனமாக பார்த்துக்கோங்க. இன்னைக்கு உங்களுடைய வயது பெரிய வயது, நீங்கள் பெரிய ஆட்கள். ஆனால் அதே இது ஒரு 20 வருஷம் கழித்து உங்களுடைய உடல் எல்லாமே சுருங்கிடும். இன்னைக்குள்ள உடல்நிலை அவ்வளோ ஒரு தைரியமெல்லாம் அன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு மருமகள் அப்படிங்கிறவங்க சின்ன பொண்ணு. அதனால நீங்கள் இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா அப்படின்னு நீங்கள் விரட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போ 60 வயசு 70 வயசில் போய் சுருங்குறீங்களோ அன்னைக்கு இந்த பொண்ணு 50 வயசில் நல்லா திடகாத்திரமாக நிற்கும். அன்னைக்கு இந்த பொண்ணுகிட்ட நீங்கள் இன்னைக்கு செஞ்சதோட விளைவை அன்னைக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பொண்ணு வாய் பேசாது, சின்ன பொண்ணு தானே, இது என்ன பண்ணிடும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. எல்லாருக்குள்ளேயும் எல்லா விதமான குணங்களும் இருக்குது. அவங்க அமைதியானவங்க தான். நீங்கள் அவங்கள போய் தொந்தரவு பண்ணீங்கன்னா அவங்களும் பதிலுக்கு உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. அதனால் இன்னைக்கு வேணால் நீங்கள் வரதட்சணை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, இதை செய்யலை, அதை செய்யலை, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது பின்னாடி உங்களுக்கு தானாக திரும்பி வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வயசாகி போன கடைசி காலத்தில் சாப்பாட்டுக்கும் மற்ற எந்த உதவிக்குமே இந்த பொண்ணுக்கிட்ட தான் எதிர்பார்த்து வர வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் இந்த விஷயத்த பிற்காலத்தையும் சேர்த்து யோசிச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு செய்கிறதோட விளைவு பின்னாடி என்னவா நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்குது, பின்னாடி 20 வருஷம் கழித்து எத்தனை வருஷம் படுத்த படுக்கையில் கிடக்க வேண்டியிருக்குமோ, அப்புறம் அன்னைக்கெல்லாம் யாரை எதிர்பார்ப்பீங்க? இந்த பொண்ணை தான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். அன்னைக்கு இதோட விளைவுகள்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் எப்போதுமே எல்லா இடத்துலையும் நல்லபடியாக நம்ம இருந்துட்டு போயிடுறது தான் நமக்கு நல்லது. ரெண்டாவதா, இன்னைக்கு வரதட்சணை கொடுமையா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, இப்படி செய்யலை, உங்கள் வீட்டில் இப்படி கவனிக்கலை, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி உங்களுடைய பேர பிள்ளைகள்கிட்ட இதெல்லாம் அவங்க சொல்லி வச்சிருவாங்க. இவங்கெல்லாம் இப்படி என்னை கொடுமைப்படுத்தின ஆளுங்க அப்படின்னு. அன்னைக்கு பேர பிள்ளைகள்லாம் உங்களை வெறுக்கும். உங்களுடைய வயதான காலத்தில் ஏதாவது உதவிகளாட்டும் இவங்களை எதிர்பார்க்குற நேரத்தில் அன்னைக்கு இந்த பேர பிள்ளைகளும் உங்களை விரட்டும். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவதா, ஒரு பெண் பார்த்து அந்த பெண் பிடித்த பிறகு
அவங்க கிட்ட வரதட்சணையா இது வேணும் அது வேணும் அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த பெண் வீட்டுக்காரங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இப்பயே இவங்க பணத்து மேல குறியா இருக்காங்களே, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வீட்டில் வச்சு என்னென்னத்துக்கெல்லாம் பணம் வேணும்னு கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்களோ அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதோட விளைவு என்ன நடக்கும்னா, இந்த பையன் வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. இப்படி போய்கிட்டே இருந்தா கடைசியில பையனுடைய கல்யாண வாழ்வு ரொம்பவே பாதிக்கும். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வதா, அந்த வரதட்சணை பணத்தை வாங்கி நீங்க என்ன செஞ்சிருவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 மாசம் குடும்ப செலவுக்கு அது ஆகுமா? அதுக்கப்புறம் இந்த வரதட்சணை வாங்கினேங்கிற பேர்ல அந்த கல்யாணம் பண்ண பையனுக்கு கடைசி வரைக்கும் ஒரு தலைவலி ஏற்படும். பின்னாடி நீங்களாம் எப்படிப்பட்ட ஆளுக, வரதட்சணையிலேயே குறியா இருந்தவங்க அப்படின்னு அப்படியெல்லாம் பேச்சு எல்லாம் வந்துடும். அந்த வரதட்சணை பணத்தை வச்சு தான் நீங்க பிழைக்க போறீங்களா? இப்படி பலவிதமான எண்ணங்களுக்கு பொன் வீட்டுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த வரதட்சணைங்கிறது சும்மா ஒரு 2 மாச கூத்து. அதுக்கு பிறகு ஆயுள் வரைக்கும் பெரிய கரையா உங்க மேல படிஞ்சிடும். அப்புறம் வரக்கூடிய அந்த பொண்ணு உங்களை மதிக்கவே மதிக்காது. அதனால உங்களுக்கு ஒரு மரியாதையான ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமையணும்னா நீங்க வரதட்சணைன்னு அதுகிட்ட போகவே போகாதீங்க. வரதட்சணையின் மூலமா உங்க மரியாதையை இழந்துடாதீங்க. எப்போதுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யாருக்கு எதை செய்கிறீங்களோ அது உங்களுக்கே திருப்பி வரும். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வரதட்சணை கொடுமை அது இதுன்னு நீங்க செய்யலாம். அது பின்னாடி உங்களுக்கு வயசான காலத்துல திருப்பி வரும். நீங்க ஒருத்தருக்கு இன்பத்தை கொடுத்தா அது இன்பமா திரும்பி வரும். அதே நேரத்துல துன்பத்தை கொடுத்தா அது உங்களுக்கு துன்பமா திரும்பி வரும். இதே தான் எல்லார்கிட்டையும். இந்த பூமியில நல்லா சொர்க்கமா வாழ்ந்துட்டு போகலாம். அப்படி வாழாம தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட பல பல காரணங்கள் இருக்குது. அதுல வரதட்சணையும் ஒரு காரணம். ஒரு நல்லா வாழக்கூடிய ஒரு குடும்பத்து வாழ்வை தானாவே கெடுத்துக்கிறதுக்காக வரதட்சணைங்கிற பேர்ல ஏற்பாடு செய்வாங்க. அது மாதிரி உங்க குடும்பத்திலையும் நீங்க ஏற்பாடு செய்ய போறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.